வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம பங்குச் சந்தையில ஏற்படக்கூடிய ஒரு மிக மிக அபாயகரமான வீழ்ச்சி பேட்டர்னை பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி உருவாகுது, இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையேறும் வீரரோட கதையை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பங்கு சந்தையில நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வுக்கும் இந்த கதைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அந்த மலையேறவரோட கதை தான் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்லயும் நடக்குது. இதைத்தான் நாம டெக்னிக்கலா டபுள் டாப்னு சொல்றோம். பாருங்க, அவர் 2 முறை உச்சியை தொட முடியாம கீழே வர்றாரு. ஆனா உடனே சரிஞ்சு விழுந்துட மாட்டாரு. நடுவுல ஒரு சின்ன பலவீனமான பாறையில தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரு பாத்தீங்களா? அதுதான் பியரிஷ் ட்ரையாங்கிள். ஒருவேளை அந்த பாறையும் உடஞ்சா என்னாகும்? அவ்வளவுதான், ஒரு பெரிய பனிச்சரிவு மாதிரி மார்க்கெட் விழும். சரி, அந்த மலையேற்ற கதையை விட்டுட்டு இப்ப நம்ம நேரடியா டெக்னிக்கல் பேட்டர்னுக்குள்ள போலாம். நம்மளோட பேட்டர்ன் டபுள் டாப். இது பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் எழுத்து எம் மாதிரி இருக்கும். இது காளைங்க எப்படி தோத்து போனாங்கன்னு அப்பட்டமா காட்டுற ஒரு அமைப்பு. அந்த மலையேறவர் 2 தடவை முயற்சி பண்ணி தோத்து போனார் இல்லையா? அதுதான் இங்க சார்ட்ல எம் வடிவமா தெரியுது. இது எதை காட்டுதுன்னா, மார்க்கெட்ல வாங்குறவங்களோட பவர் குறைஞ்சிடுச்சுன்னு நமக்கு வர்ற முதல் முக்கியமான வார்னிங் சைன். இந்த எம் பேட்டர்ன் உருவாகிறதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. முதல்ல பிரைஸ் ஒரு உச்சிக்கு போகும். அங்கிருந்து கீழே வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இதைத்தான் நாம நெக் லைன்னு சொல்றோம். மறுபடியும் காளைங்க அதே உச்சிக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை கரடிங்க அவங்கள விடவே மாட்டாங்க. கடைசியா விலை அந்த நெக் லைன் சப்போர்ட்டையும் உடைச்சு கீழே விழுந்துச்சுன்னா கேம் ஓவர். மார்க்கெட்டோட ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெக்லைன் தான். இது சும்மா ஒரு கோடு கிடையாது. இதுதான் காளைங்களோட கடைசி கோட்டை. இந்த கோட்டை எப்போ உடையுதோ அப்பல இருந்து கரடிங்களோட ராஜ்யம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா ஒரு விஷயம், நெக்லைன் உடைஞ்ச உடனே விலை ராக்கெட் மாதிரி கீழே போகாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம மலையேறும் வீரர் ஒரு பலவீனமான பாறையில நின்னு மூச்சு வாங்கினார் இல்லையா? அதே மாதிரி மார்க்கெட்டும் ஒரு இடத்துல நின்னு கொஞ்சம் யோசிக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜ் தான் ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்கும். விலை பெருசா ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இதுதான் பெரிய வீழ்ச்சிக்கு முன்னாடி வர ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. இதை நீங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் காளைங்க விலைய மேல தள்ள முயற்சி பண்றாங்க, இன்னொரு பக்கம் கரடிங்க இன்னும் பலமா கீழே அழுத்துறாங்க. இப்படி 2 பக்கமும் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்ப்ரிங் நல்லா சுருங்கிட்டே வரும், டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஏற்கனவே டபுள் டாப் பேட்டர்னால வீக்கா இருக்கு. அதனால தான் இந்த முக்கோணம் 100க்கு 90 தடவை கீழே தான் உடையும். இது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய வார்னிங் பெல் அடிக்கிற மாதிரி. சோ இப்போ நம்ம கிட்ட 2 பவர்ஃபுல் பேட்டர்ன் இருக்கு. ஒன்னு டபுள் டாப், இன்னொன்னு பியரிஷ் ட்ரையாங்கிள். இந்த 2 ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? அது மார்க்கெட்ல ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான அஸ்திவாரத்தையே போட்டுடும். இது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னா ரொம்ப சிம்பிள். டபுள் டாப் என்ன சொல்லுது? காளைங்க காலி ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட பவர் இல்லைன்னு சொல்லுது. அதே நேரத்துல அந்த முக்கோணம் என்ன சொல்லுது? கரடிங்க ரெடி ஆயிட்டாங்க, அடுத்த ரவுண்டுக்கு வராங்கன்னு சொல்லுது. இந்த 2 சிக்னலும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான கன்ஃபார்ம்டு சிக்னல். மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற ஒரு 1-2 பஞ்ச் மாதிரி இது. சரி, ஒரு பெரிய பனிச்சரிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி புத்திசாலித்தனமா ட்ரீட் பண்றது? அதுக்கான பிளானை இப்ப பார்க்கலாம். சரி, இந்த பேட்டர்னை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கான ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை இப்ப பார்க்கலாம் வாங்க. உங்க ட்ரேடுக்கு 3 முக்கியமான விஷயம்தான். நல்லா கேட்டுக்கோங்க. 1, என்ட்ரி. எப்போ ஒரு ரெட் கேண்டில் அந்த முக்கோணத்தோட கீழ்கோட்டை உடைச்சு க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் நீங்க செல் பண்ணணும். 2வது, ஸ்டாப் லாஸ். இதை எங்க வைக்கணும்னா அந்த முக்கோணத்தோட கடைசி உச்சிக்கு கொஞ்சம் மேல வச்சா போதும். 3வது, டார்கெட். அந்த முக்கோணத்தோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கீழே போகும். இதுதான் உங்க டார்கெட். இந்த ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விதி இருக்கு. அதுதான் நீங்க ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா ஆகிறதுக்கான உண்மையான ரகசியம். அது ஒரே ஒரு விஷயம்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவசரமே படாதீங்க. ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் முழுசா உருவாகட்டும், அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அது வரைக்கும் காத்துட்டுருங்க. கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்றது தான் புத்திசாலித்தனம். இப்ப நீங்க ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கத்துக்கிட்டீங்க. இனிமே மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பார்க்கும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க. அதுக்கு பதிலா அதை ஒரு வாய்ப்பா பாப்பீங்க. யோசிச்சு சரியா செயல்படுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.